என்னடா இந்த தொங்கு சட்டசபைங்கலாம் அப்படின்னா என்னதுல? தொங்கு சட்டசபையா சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குல்ல. அந்த 234 ரெண்டாவது வகுத்துன்னு வச்சுக்கேன். 117 117. இப்போ இந்த 117ல் ஒன்று அதிகமாக யார் வச்சுருக்குறாங்களோ, 118 இடத்த யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ அதுபடி பார்த்தா இப்போ தமிழக வெற்றி கழகம் 108 இடத்தை கையில் வச்சுருக்கு. அதில் காங்கிரஸோட கூட சேர்ந்துட்டாங்க. மொத்தம் 113 இடங்கள். இதில் தாவேக தலைவர் விஜய் வேறு 2 இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. அதனால ஒரு இடத்த ராஜினாமா செய்யணும். அப்படின்னு பார்த்தா மொத்தம் 112 இடம் தான் கையில் வச்சுருக்காங்க. மிச்சம் 6 இடம் வேணும். இப்போ இந்த 6 இடத்துக்கு ஒவ்வொரு கட்சியிலையாக அழைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ எவனாச்சும் ஆதரவு தந்தாங்கன்னா உடனே ஆட்சி அமைச்சிருவாங்க. அப்படி ஆதரவு தரணும்னு வச்சுக்கேன் ஒன்றும் பண்ண முடியாது. இதைத்தான் தொங்கு சட்டசபைன்னு சொல்லுதாகும். காரணம் என்னென்னா எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடையாது. இப்போது தமிழகத்தில் யோசிப்பார், திமுக அதிமுக தாவேகா 3மே 118 இடத்தை பெறலை. அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இது ஒரு தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்க. ஓ புரியுது, ஜாலியாக முடிச்சு விடுவாங்க போல இருக்க.